Hello everyone, welcome to Think Plus Min. Next topic பார்க்கலாம். Finding the square root of a number by long division method. Long division method யூஸ் பண்ணி square root கண்டுபிடிக்கணும். லாஸ்ட் வீடியோல நம்ம prime factorization யூஸ் பண்ணி square root பார்த்திருப்போம். அது வந்து ஸ்மால் நம்பர்ஸ்க்கு ஈஸியா இருக்கும். இப்போ பெரிய நம்பரா இருக்கு 5 to 6 டிஜிட் இருக்குன்னா அதுக்கு square root வந்து prime factorizationல போனோம்னா ரொம்ப லென்த்தா போகும். அதுக்காக தான் long division method யூஸ் பண்றோம். இப்போ long division methodனா என்னன்னு பார்க்கலாம். Find the square root of 576 by long division method. 576 long division method பார்க்கலாம். long divisionனா first வந்து இப்படி நார்மலா எப்படி நம்ம நம்பரை டிவைட் பண்ணுமோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். 576 இது வந்து டிவைடண்ட். இப்போ வந்து ரைட் சைடுல இருந்து பார்க்கணும். யூனிட் டிஜிட்ல இருந்து ரெண்டு நம்பரை பேர் பண்ணிக்கணும். ஏன்னா இது ஸ்கொயர் ரூட் தானே 2 நம்பரை பேர் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு வந்து பேர் இல்லை, ஸோ அதை அப்படியே வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்பர் 5 இருக்கு. இதோட நியர்பை ஸ்கொயர் நம்பரை பார்க்கணும். இதோட நியர்பை ஸ்கொயர் நம்பர் 4. 4 வந்து எதோட ஸ்கொயர் 2 ஓட ஸ்கொயர் தான் 4. ஸோ 2 போட்டுக்கலாம். இங்கே டிவைஸில் நம்ம என்ன போடுறோமோ அதே தான் நம்ம வந்து குவாஷன்ட்லேயும் போடணும். ஏன்னா இது வந்து ஸ்கொயர் ரூட். 2 போட்டுக்கலாம். இப்போ 2 to 4. நெக்ஸ்ட் இது ரெண்டையும் மைனஸ் பண்ணிக்கலாம். 5 minus 4 1. இப்போ இந்த கீழே 76 பேரா தான் எழுதணும். பார் போட்டிருக்குமா, பேரா தான் நம்ம கீழே கொண்டு வந்து எழுதணும். 76. நெக்ஸ்ட் இங்க வந்து டிவைசர் எழுதணும். ஃபர்ஸ்ட் வந்து அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து கோஷன்ட்ல இருக்க 2 அதை வந்து 2ஆல மல்டிபிள் பண்ணிக்கணும். 2 to 4. 4 இங்க ஒரு டிஜிட் நம்ம போடணும். அது என்னன்னு நமக்கு தெரியாது. இப்போ பார்க்கலாம். இங்க என்ன டிஜிட் போடுறோமோ அதே தான் இங்கேயும் போடணும். ரெண்டு சேம் டிஜிட் தான் போடணும். ஏன்னா இது ஸ்கொயர் ரூட். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து 41 1 இங்க வந்து 1 போடலாம். இப்போ இங்க பார்க்கலாம் 41 இங்க என்ன போடுறோமோ அதே தான் இங்கேயும் போடணும். 1 இங்க ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ண என்ன வரும் 41 தான் வரும். இங்க 2 போடலாம். 2 போட்டோம்னா 2ஆல மல்டிபிள் பண்ணணும். இங்க என்ன நம்பர் போடணுமோ அந்த நம்பரால மல்டிபிள் பண்ணி பார்க்கணும். இதுக்கு நியரா வருதான்னு பார்க்குற வரைக்கும் 84 42 3 போடலாம். இன்டூ 3 12 129. 44 into 4 176. So 4 time வந்து 176 வருது. நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம், நல்லா புரியும். Find the square root of இந்த நம்பருக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். லாங் டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணி. லாங் டிவிஷன் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நார்மல் டிவிஷன் மாதிரி போட்டுக்கணும். டிவைடண்ட் வந்து உள்ள இருக்கும் 369. ரைட் சைட்ல இருந்து நம்ம 2 பேரா டிஜிட் பிரிச்சுக்கணும். 69 83 28. ஓகேவா? இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பேர் இருக்கு இல்லைங்களா, லெஃப்ட் சைட்ல என்ன நம்பர் இருக்கோ அதோட நியர்பை ஸ்கொயர் நம்பர் பார்க்கணும். 28ஓட நியர்பை ஸ்கொயர் என்ன 25. 25 வந்து எதோட ஸ்கொயர் 5 ஸ்கொயர். இங்க என்ன நம்பர் போடுறோமோ அதே தான் இங்கேயும் போடணும். 5 ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணி போட்டுக்கணும் 25. இப்போ இதை மைனஸ் பண்ணா 3. நெக்ஸ்ட் வந்து பேரா தான் கீழே கொண்டு வரணும் 83. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா இந்த கோஷன்ட்ல என்ன நம்பர் இருக்கோ அதை வந்து மல்டிபிள் பை 2. 5 2 is 10. இதை வந்து மல்டிபிள் பை 2 எழுதணும். 5 2 is 10. இங்க ஒரு டிஜிட் வந்து இது வந்து கான்ஸ்டன்டா இருக்க டிஜிட், பக்கத்துல இன்னொரு டிஜிட் வரணும். அது என்னன்னு நமக்கு தெரியாது. நம்ம இப்ப பார்க்கலாம். 1ல இருந்து நம்ம பண்ணி பார்க்கலாம். டைரக்டா நம்ம வந்து இதோட நியர்பை. இப்போ இங்க 1 போட்டோம்னா இங்கேயும் 1 போடணும். 101 வந்து 100ல தான் வேல்யூ வரும். நெக்ஸ்ட் 2 போட்டுமா 200ல வேல்யூ வரும். 3 இப்போ 3 போட்டு பார்க்கலாம். 103 into 3 303. 4 போட்டா 4 டைம்ஸ் வரும். ஸோ 3 பார்க்கலாம். 3 போடலாம். இந்த 103 3ஆல மல்டிபிள் பண்ணணும். 103 into 3 303. சாரி 309. இப்போ இது மைனஸ் பண்ணா 4 7. இந்த 69 அப்படியே எழுதிக்கணும். 69. லாஸ்ட் ஸ்டெப் வந்து ஈஸியா நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். இப்போ இங்க என்ன பண்ணணும்னா இந்த 53 இந்த ஹோல் நம்பரை நம்ம 2ஆல மல்டிபிள் பண்ணணும். 106. இது வந்து கான்ஸ்டன்டா இருக்கக்கூடிய நம்பர். இப்போ நெக்ஸ்ட் என்ன நம்பர்னு பார்க்கலாம். ஸ்டெப் வந்து ரொம்ப ஈஸி. ஏன்னா இப்போ 9 வந்து எந்த நம்பரோடைய ஸ்கொயர் வந்து 9 முடியும். ரெண்டு பாசிபிள் தான் இருக்கு. 3 வந்து 9 முடியும், 7 வந்து 9 முடியும். 3 ஸ்கொயர் 9, 7 ஸ்கொயர் 49. இப்போ டைரக்டா இங்க 106 பக்கத்துல 3 7 மட்டும் செக் பண்ணலாம்.
106 பக்கத்தில் 3 போடலாம். இங்கே 3 போட்டால் இங்கேயும் நம்ம 3 போடுவோம். 106 into 3 into 3 9 18 1 3. இது வந்து வருதா? வராது. ஸோ 7 தான் கரெக்டாக வரும். 106 7 into 7 7 4 6 9. இப்போ 0. அப்போது இந்த நம்பருடைய ஸ்கொயர் ரூட் 2 8 8 369 ஸ்கொயர் ரூட் என்ன? 537.